மோட்டிவேஷன் நல்லா பேசுகிறீங்க. இதை மக்களுக்கு பயன்படுத்துக்கு அரசியலில் வரலாம்ல நீங்கள்? அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லைண்ணா, தப்பாக நினைக்காதீங்க. நான் என்றைக்குமே அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அரசியல் வேண்டாம். நம்ம தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம். தெரியாது நமக்கு எதுக்கு. சரி சார், உங்கள் குருநாதர் மாதிரியே மனுஷனை நம்பாமல் விலங்க வச்சு படம் பண்ணுறீங்க. அதில் மனுஷர்கள்னு நடிக்கிறாங்களா? கட்டாயமான, அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள், தம்பி ராமையா அவர்கள் இருக்கிறார்கள், நாசர் சார் இருக்கிறாங்க, நிறைய ஆல் ஆர்டிஸ்ட். நான் என் படம்னாவே எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன். என்னை கொஞ்சம் பார்க்கணுன்னா அவங்களும் இருந்தால் சேர்த்து பார்ப்பாங்கன்னு. அதனால் தனியாக மட்டும் ஹீரோன்னு நினைக்கிறது இல்லை, டீம் ஒர்க்குன்னு நினச்சி ஆல் ஆர்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு அனிமல்னால் ஒரு வீட்டில் வளர்க்குற நாய். உண்மையை சொல்லணுன்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை. இன்றைக்கி ஆணவ கொலையை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். பணக்காரன் வீட்டில் ஒரு நாய் இருந்தால் அந்த ஆணவ கொலை எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்துடைய கதை. ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்த நாய் தங்கத்தட்டில் சாப்பிடுது, ஏசியில் படுத்துருக்குது, ஆனால் பெண் நாய். ரோட்டில் போகிற ஒரு ஏழையுடைய ஆண் நாய், அதுக்கு ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் ரிவெஞ்சுக்கு ஆனான்னா, நம்ம மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. அவன் வளர்த்த பெண் நாய்க்கு வந்த லவ்வுக்கு எதிரியாக மாறுறாங்க. அதாங்க கதை. சொல்லிட்டேங்க. ஆனால் படம் பாருங்க, நல்லா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை. என் பணக்கார விட்டு பொண்ணாயிடா, எப்படா நீ ரோட்டில் ஒரு ஆம்பளை நாய் வளர்த்துனா கிஸ் பண்ணிடுமா, பார்த்துருவோமா அப்படின்னு ஒருத்தன் வில்லன் கிளம்பி வர்றான்னா, அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான், அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய